ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு இங்கிலீஷில் தமிழில் கம்போஸ் பண்ணுவேன். லிரிக்ஸோட அந்த சாங் மியூசிக் மாதிரி வரும். அப்பப்போ வந்ததில் ஞாபகம் வரும். நிறைய பேர் எழுதி வச்சுக்கோ நாங்கள் சரி நான் அப்போ எனக்கு எழுதி வைக்கல, சிலதெல்லாம் மறந்துடுச்சு. பட் நினச்சதில் எனக்கு அது மனசில் பட்டது, மனசில் இருக்கிறது சொல்கிறேன். என்ன பாடினா அதில் ஒன்று ஞாபகம் இருக்குது சொல்கிறேன். ஒரு சிலதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அந்த சிலது பல சாங்ஸ் ஞாபகம் இருக்கிறதுல ஒன்று பாடுறேன். நான் என்னென்னா ஆக்சுவலாக எனக்கு நான் சொன்னேன்ல ICUவில் முன்ன 2008 2008 ICU. அப்போ எல்லாம் அப்போ வீக்காக இருக்கும் மைண்டு. எல்லோரும் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய அப்போவே இத்தனை மக்களாக எனக்கு நான் யார்ட்டையுமே ஜாஸ்தியெல்லாம் பேச தெரியாது. பட்டு குழந்தை நீ எவ்வளோ நல்லபடி அப்படின்னு, எவ்வளோ நல்லவ, எவ்வளோ அறிவுசாலி, அது அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் எல்லோரும் வருவாங்க, நிறைய பேர். இத்தனை பேர், சரி அது அவங்களும் நல்ல மனசாக இருக்கனால தான் வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. இல்லை எங்கள் வீட்டுக்காரரு நல்லா காஃபி போட்டு பழகிட்டாங்க செம்மையாக. ஏன்னா வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் வருவாங்க, காஃபி இப்படியே ஒரு பேசிக்காக ஒரு காஃபியாவது கொடுக்கணுன்னு நல்லா காஃபி, இப்போ என்னோட நல்லா காஃபி போட்டு பழகிட்டார். என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி மைண்டு வீக்காக இருக்கிறப்ப ஒரு மனசு ஆதரவை தேடும். எல்லோரும் நல்லா அன்பாக இருந்தாலும் 24 மணி நேரம் நம்ம கூடயே இருந்துகிட்டு இருக்க முடியாது, அவங்கவுங்களுக்குன்னு ஒர்க் இருக்கும் இல்லையா. அப்போ நான் வீட்டில் தானே இருந்தேன், ரெஸ்டிங் டைம். காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க லீவ் எடுத்திருந்தேன். அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி 2008 2009 சில சேனல்ஸ்லாம் மனசுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லாம் சுகமளிக்கும் வரம் தந்தமைக்கு நன்றி, நமக்கு எல்லாமே சுகமாயிடும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பல சேனல்ஸ் நான் பார்த்துருக்கேன். 24 மணி நேரமும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய பல சேனல்ஸ் அப்போல்லாம் பிரபலமாக இருந்தது. 2009 அப்போது நம்ம அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு அதில் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக கைத்தட்டி மகிழ்ந்து அந்த கடவுளை வணங்குறப்ப அந்த இடத்துல ஒருத்தங்க சுவாமி, அந்த இடத்துல ஆவியானவர் வருவாங்க. நல்லது, நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோன்னா நடுவில் குட் பவர், அதாவது நல்ல சக்தி, அதாவது ஆவியானவர் நடுவில் வாசம் செய்வார்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ஒரு பாட்டு மனசில் வந்தது. அப்போல்லாம் நான் பாடினேன், எல்லோரும் ஜாலியாக அப்படியே பாட்டு பாடுவாங்க. நானும் சொல்லுவேன். அது என்னன்னு சொல்கிறேன், அவங்கக்கிட்ட அங்கே போவேன் இல்லையா, அங்கே போய் ப்ரே பண்ணுறதுக்கெலாம் போவோம் இல்லையா, அங்கே என்னைய அங்கே அடிக்கடி அங்கே இருக்கிறவங்க பாட சொல்லுவாங்க, என்டர்டெயின் பண்ண சொல்லுவாங்க. வாங்க நீங்கள் நல்லா இது பண்ணுறீங்க, இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அதனால தான் கடவுள் அங்கே வரம் கொடுத்துருக்காருன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ பாட்டு பாட போகிறேன், இறைவனை நினச்சி பாட போகிறேன். அது இப்போ நம்ம மீனவர்கள் நினச்சிக்கலாம், ஃபிஷர்மேன் நினச்சிக்கலாம். நம்ம ஃபிஷர்மேன் அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கும். அவங்க வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் டைம் இருக்குமான்னு தெரியாது. அவங்க அங்கே அப்படியே போயிட்டுருக்கிறப்ப சாமி நினச்சின்னு போகிற டைம் தான் இல்லையா. எப்போ போவாங்க பாவம், ரொம்ப டைட் ஒர்க்காக இருக்கும். ராத்திரி போவாங்க, நடுக்கடலுக்கு போவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம முத்து குளிக்கிறதுக்கும் போவாங்க, முத்து எடுக்க. அப்புறம் இது வலை வீசுவாங்க இல்லையா. அப்புறம் கட்டுமரத்தில் போவாங்க இல்லையா. அவங்க எப்போல்லாம் சாமியை நினச்சிக்குவாங்க அந்த டைமில் தான் நினைக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா. அதுவும் இப்போ வெயிலாக இருக்கு இல்லையா. நமக்கு இப்போ கொஞ்சம் இந்த வெய்ய காலத்தில் குளுன்னு ஒரு தண்ணி, கடலோரம், கடற்கரை, இந்த மாதிரி குளுன்னு இப்போ போய் ராத்திரி 11 மணிக்கு போகிறேன் அப்படின்னு போய் நின்று அங்கே வரைக்கும் போகணுமான்னு இருக்கும். மனசுக்குள்ளே குளுன்னு கொண்டு வரலாமா, அந்த சீனரியை கொண்டு வரலாமா. எல்லோரும் இந்த படகு மாதிரி இப்படியே பண்ணிங்க. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ. எல்லாரும் கப்பலில் போகிறோம். அந்த துடுப்பில் இப்படி
பண்ணிவிட்டு அப்போ தானே நகரும். ரட்டர், ரட்டர்னால் துடுப்பு, RUDDER, ரட்டர்னா துடுப்பு இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு குறிக்கோளை நோக்கி போகணும். அதாவது நம்ம இந்த இடத்த ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன், இதுதான் ஸ்டார்டிங்னா அங்கே டெஸ்டினேஷன் முடிகிற இடம் எங்கேன்னு பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம துடுப்பு இல்லாத படகு மாதிரி இல்லையா, அபவுட் விதவுட் ரடர், அது எங்கேயோ போகும் மனமோன போக்கில். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம கப்பலில் போகிற மாதிரியோ இல்லைன்னா அந்த படகுல இந்த துடுப்பு வச்சுட்டு இப்படி போவோம் இல்லையா. சிங் 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 ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ, கட்டு மரத்தில் போகும்போதும் ஏலேலோ ஏலேலோ, கர்த்தரை தான் நினச்சிருப்போம் ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ, வலை வீசும்போது கூட ஏலேலோ ஏலேலோ, வல்லவர நினச்சிருப்போம் ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ, முத்து குளிக்கும்போது கூட ஏலேலோ ஏலேலோ, மேப்பறதான் நினச்சிருப்போம் ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ, வலை வீசு, அது சொல்லிட்டேன் இல்லையா. வலை வீசும் போது கூட ஏலேலோ ஏலேலோ, வல்லவர நினச்சிருப்போம் ஏலேலோ 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 ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா.